இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த அடிமையின் தாழ்நிலையை கடவுள் கண்ணோக்கினார் என்ற தலைப்பில் இந்த நாளில் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அடிமையின் தாழ்நிலையை கடவுள் கண்ணோக்குகின்றார் என்று சொல்லி மரியாள் தன்னுடைய புகழ்ச்சி பாடலில் பாடுகின்றார். இந்த பாடலின் இந்த வரிகளின் அர்த்தங்கள் ஆயிரம் உண்மைகளை, கடவுளுடைய பேரிரக்கத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு உந்து சக்தியாக, அச்சாணியாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. விவிலியத்தின் பல பக்கங்களை நாம் திருப்பி பார்த்தோம் என்று சொன்னால் இந்த வார்த்தையினுடைய பொருளை, அர்த்தத்தை நாம் ஆழமாய் புரிந்து கொள்ள முடியும். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தொடக்க நூலில் நாம் வாசிக்க கேட்கின்ற இந்த ஆகாருடைய வாழ்க்கை, ஆபிரகாமுடைய அடிமை பெண்ணாக கருதப்பட்ட இந்த ஆகார் சாராளுடைய உந்துதலால் ஆபிரகாமுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டு பிள்ளை பேறு கடவுள் அவருக்கு கொடுக்கின்றார். அவளை சாராள் துன்புறுத்துவதால் இந்த ஆகார் சாராளுடைய தொல்லையின் பொருட்டு அச்சமுற்று அவளிடத்திலிருந்து ஓடி செல்லும் பொழுது வானதூதர் அவரை தடுத்து ஆட்கொண்டு, சாராளின் பணிப்பெண்ணே, நீ எங்கே செல்லுகிறாய், எங்கிருந்து வருகிறாய் என்று சொல்லி வினவ அவர் தொடர்ந்து தன் வாழ்க்கையில் நடந்ததை கூறுகின்றார். அப்பொழுது கடவுள் சொல்லுகின்றார், உனக்காக ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறேன், உன் மகனை ஒரு பெரிய இனத்தின் தலைவனாக்கப் போகிறேன், நீ உன்னுடைய தலைவியினுடைய வீட்டுக்கு திரும்பி செல் என்று சொன்னவுடன் இந்த ஆகார் சொல்லுகின்றார், என்னை காணுகின்ற கடவுளை நான் கண்டேன். எல்ரோயி என்று சொல்லி பெயர் வைக்கின்றார், என்னை காண்கின்ற தெய்வம் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, நம்முடைய கடவுள் காண்கின்ற கடவுள். நம்முடைய கடவுள் நம்முடைய தூய நேரங்களில் நம்மை விட்டு தூரம் நிற்கக்கூடிய ஒருவர் அல்ல, மாறாக அவர் காண்கின்ற கடவுள் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இரண்டாவது, விடுதலை பயணத்தில் நாம் பார்க்கின்றோம், மோயிசனுக்கு முட்புதரில் காட்சி கொடுத்த அந்த நிகழ்வில் யாவே இறைவன் இப்படி சொல்லுகின்றார், அடிமை வேலை வாங்குகின்ற இந்த இஸ்ரேலுக்கு, இந்த எகிப்தியர்களுக்கு எதிராக என் மக்கள் சிந்துகின்ற கண்ணீரை நான் கண்டேன், அவர்களுடைய அழுகுரலை நான் கேட்டேன், அவருடைய மனம் படும் வேதனையை நான் உணர்ந்திருக்கிறேன், எனவே அவர்களை விடுவிக்க நானே வருகிறேன் என்று சொல்லி யாவே இறைவன் மோயிசனுக்கு கூறுகின்றார். நம்முடைய கண்ணீரை காணுகின்ற கடவுள் நம்முடைய கடவுள். நம்முடைய தேவைகளில், நம்முடைய துயரத்தில், நம்முடைய அச்ச நேரத்தில் நம்முடன் இருக்கக்கூடிய கடவுள் நம்முடைய கடவுள். அன்புக்குரியவர்களே, மீண்டும் புதிய ஏற்பாட்டில் பல இடங்களில் நாம் பார்க்கின்றோம் இந்த இறைவன் எப்படி இந்த மக்களை வழிநடத்துகின்றார், எப்படி இந்த மக்களை காணுகின்றார் என்று சொல்லி. இன்றைக்கு நம்முடைய இயேசுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு மிக சிறந்த உதாரணமாக இருக்கின்றது. பல விவிலிய உதாரணங்களை நாம் கொடுக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஊதாரி மைந்தன் ஊமையில் கடவுள் எப்படி மனிதனை பார்க்கின்றார் என்று சொல்லுகிறார். ஊதாரி மைந்தன் ஊமையில் கடவுள் இந்த ஊதாரி மைந்தனை அன்போடு பார்க்கின்றார். மூத்த சகோதரர் அந்த இளைய மகனை பார்த்து இப்படி சொல்லுகின்றார், இந்த உன் மகன் விபச்சாரத்தில் உன் சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்டு இங்கே வந்திருக்கிறான், ஆனால் இவனுக்காக நீ விருந்து கொண்டாடுகிறாய் என்று சொன்ன பொழுது அந்த தந்தை இப்படி சொல்லுகின்றார், இந்த உன் சகோதரன் இறந்து போயிருந்தான், இப்பொழுது உயிர் பெற்றிருக்கிறான், காணாமல் போயிருந்தான், இப்பொழுது கண்டடையப்பட்டிருக்கிறான், எனவே நாம் மகிழ்ந்து கொண்டாடுவது உகந்தது என்று சொல்லுகின்றார். ஊதாரி மைந்தனை அன்போடு கடவுள் பார்க்கின்றார். இந்த பாவி என கருதப்பட்ட விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை, மத்தேயு என்று சொல்லக்கூடிய சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த ஒரு வரிதண்டுவோரை, சக்கையு என்னும் வரிதண்டுவோரை இறைவன் இரக்கத்தோடு பார்க்கின்றார். மனித முறைமைகளுக்கு அப்பால் மனித மாண்போடு அவர்களை பார்ப்பதை நாம் பார்க்கின்றோம். அம்மா, யாரும் உன்னை தீர்ப்பிடவில்லையா, நானும் உன்னை தீர்ப்பிடேன், இனிமேல் பாவம் செய்யாதே என்று சொல்லி கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்ட அந்த பெண்ணினுடைய மேன்மையை, மாண்பை பார்க்கின்றார். ஒரு பாவி என கருதப்பட்ட மத்தேயுவை தன் அப்போஸ்தலர்களில் ஒருவனாக தெரிந்து கொள்ளுகிறார். ஊதாரியாக உதறி தள்ளப்பட்ட அந்த சக்கேயுவை, ஒரு கொடூரனாக கருதப்பட்ட சக்கேயுவை, புறம்பே தள்ளப்பட்ட சக்கேயுவை அவர் பார்த்து சொல்லுகின்றார், இன்று நான் உன் வீட்டில் வந்து விருந்துண்ண வேண்டும் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, கடவுள் எத்துணை மேன்மையா, எத்துணை இரக்கத்தோடு பார்க்கின்றார் என்று சொல்லி பாருங்கள். 12 ஆண்டு உதிரப்போக்குள்ள அந்த பெண்ணை கடவுள் இரக்கத்தோடு பார்க்கின்றார். அவருடைய துயரத்தை அவர் அருகில் சென்று அவருக்கு ஆறுதல் கொடுக்கின்றார். பல உடல்வாதிகளால் அவதியுறுகின்ற மக்களை அருகில் சென்று அவர்களை தொட்டு குணமாக்குகின்றார். தொடு நோயாளர்களை தொட்டு அவர்களை
இரக்கத்தோடு குணமாக்குவதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இப்படி கடவுள் மனிதனை மாண்போடும் மேன்மையோடும் இரக்கத்தோடும் அன்போடும் பார்க்கின்றார். ஆனால் மனிதன் சக மனிதனை அல்லது மனித பார்வையில் சக மனிதர்களை எப்படி பார்க்கின்றார்கள்? அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்திக்கின்ற அந்த நிகழ்வில் நாம் பார்க்கின்றோம். அன்னை மரியாளை பார்த்து எலிசபெத்து சொல்லுகின்றார், என் ஆண்டவரின் தாய் என்னிடத்தில் வர நான் தகுதி பெற்றது எப்படி? என் ஆண்டவருடைய தாய் என்று சொல்லி அவரை உயர்த்தி பார்க்கின்றார், மேன்மைப்படுத்தி பார்க்கின்றார். ஆனால் மரியாள் சொல்லுகின்றார், இந்த அடிமையின் தாழ்நிலையை கடவுள் கடைக்கண் நோக்கினார். இந்த அடிமையை கடவுள் அவருடைய கடைக்கண் பார்வையால், ஓரக்கண் பார்வையால் அவர் இரக்கத்தோடு உற்று நோக்கினார் என்று சொல்லி தன்னை தாழ்த்துகின்றார். அன்புக்குரியவர்களே, உண்மையில் இந்த நிகழ்வு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கின்றது? இன்றைய நற்செய்தி மீண்டும் கன்னிமரியாளுடைய இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை, கன்னிமரியாளுடைய இந்த புரிதலுடைய மேன்மையை நமக்கு எடுத்து கூறுகின்றது. இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம், அந்த தாய் இயேசுவிடம் சென்று, ஐயா, எனக்கு உதவி அருளும். பிள்ளைகளுக்குரிய உணவை நாய்க்குகளுக்கு போடுவது உகந்ததல்ல. ஆனால் மேசையிலிருந்து கீழே விழக்கூடிய சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொல்லி தன்னை கடவுளின் பார்வையில் தாழ்த்தியதால் கடவுளுடைய இரக்க பார்வையை பெற்றுக்கொள்ளுகிறார். இயேசு மறுமொழியாக அப்பெண்ணை பார்த்து, அம்மா, உன் நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உனக்கு நிகழட்டும் என்று சொல்லி அவர் விரும்பி கேட்ட அந்த ஆசிரை இறைவன் ஏராளமாய் தாராளமாய் தருவதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, கன்னிமரியாள் அப்படிப்பட்ட ஒரு தாட்சியை, அப்படிப்பட்ட ஒரு தலை சிறந்த எடுத்துக்காட்டை, முன்மாதிரியை நமக்கு கொடுத்திருக்கின்றார். கடவுளுடைய கடைக்கண் பார்வை இந்த உலகில் உள்ள எல்லா செல்வங்களை விட, இந்த உலகம் தருகின்ற எல்லா மேன்மையை விட, இந்த உலகம் தருகிற எல்லா ஆறுதலை விட, இந்த உலகம் தருகின்ற எல்லா ஆசியை விட மேன்மையான ஒன்று என்பதை கன்னிமரியாள் கண்டுபிடித்திருந்தால், எனவேதான் அவர் கடவுளுடைய தாய், இயேசுனுடைய தாய் என்பதை விட அடிமையின் தாழ்நிலையை இறைவன் கடைக்கண் நோக்கினார் என்பதில் அவர் பெருமிதம் கொள்ளுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த ஆகாருடைய வாழ்க்கை அடிமையாய் இருந்தார். அடிமை நிலையிலிருந்து அவருக்கு ஒரு உரிமை வாழ்வை இறைவன் கொடுக்கின்றார் மனிதன் வழியாக. அவள் கருவுட்டவுடன் அவள் செய்யக்கூடிய காரியத்தை பாருங்கள். அவள் தன் தலைவியை ஏளனத்தோடு பார்க்கின்றார். எனவே அவள் அந்த இன்னலுக்கு ஆளாவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் கன்னிமரியாளுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவள் இறைவனுக்கு தாயாயிருந்தும் கூட, இறைவனையே தன்னுடைய உதிரத்தில் தாங்கியிருந்தும் கூட, இந்த அடிமையின் தாழ்நிலை கடவுள் கண்ணோக்கினார் என்று சொல்லுகின்றார். கபிரியேல் வானதூதர் கடவுளால் முடியாதது ஒன்றுமில்லை என்று சொன்னவுடன், இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி தன்னை தாழ்த்துகின்றார். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் எப்படி நம்மை பார்க்கின்றோம்? மற்றவர்கள் நம்மை எப்படி பார்க்கின்றார்கள்? கடவுள் நம்மை எப்படி பார்க்கின்றார்? இன்றைக்கு மனித மாண்போடு, மனித உரிமைகளோடு, மனித விழுமியங்களோடு நாம் ஒருவர் மற்றவரை பார்க்கின்றோமா? இயேசு ஆண்டவர் இப்படி சொல்லுகின்றார், நான் உங்களை பணியாளர்கள் என்று சொல்ல மாட்டேன், நான் உங்களை நண்பர்கள் என்று சொல்லுகிறேன். ஏனென்றால் பணியாளருக்கு தலைவர் என்ன செய்கின்றார் என்பது தெரியாது. நானும் உங்களை நண்பர்கள் என்று கூப்பிடுகின்றேன். என் தந்தை எனக்கு சொன்ன அனைத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். அவர் ஒருபடி மேலாக போய், என் தாய் யார், என் சகோதரர் யார், என் சகோதரிகள் யார், என் உறவினர்கள் யார் என்று சொல்லி தன்னை சுற்றி அமர்ந்திருந்தவர்களை பார்த்து, கடவுளுடைய திருவுள்ளத்தின்படி நடக்கின்றவர்கள் எனவே தாயும் சகோதரனும் சகோதரியுமாய் இருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். அவர் ஒருபடி மேலே சென்று சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த கல்வன், ஆண்டவரே, நீர் உம்முடைய அரசுரிமையில் வரும் பொழுது என்னை நினைவு கூரும் என்று சொன்ன பொழுது அவனை ஒரு நிமிடம் பார்த்து, நீ இன்றே என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று சொல்லி இரக்கத்தின் பார்வை அவர்கள் மீது பொழிகின்றார். ஆண்டவரே, இவர்கள் செய்கின்றது என்னதென்று அறியாமல் செய்கின்றார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி மன்னிப்பின் பார்வை அவர்கள் மீது பொழிகின்றார். சிலுவையை சுமந்து நடந்து செல்லும் பொழுது தனக்கு ஆறுதல் மொழி கூறிய பெண்களை பார்த்து, அம்மா, எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொல்லி அங்கே அவர்களுக்கு ஆறுதலும் உத்வேகமும் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, கன்னிமரியாள் இப்படிப்பட்ட இரக்கத்தின் கருவியாக இருக்கின்றார். கடவுள் தனக்கு காட்டிய இரக்கத்தை, கடவுள் தனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை தனக்கென வைத்துக் கொள்ளாமல் பிறருக்காக பகிர்ந்து கொடுப்பதில் அவள் புண்ணியவதியாக இருக்கின்றார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அன்னையினுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம், கடவுளுடைய அருளை பெற்றுக்கொண்டவராய் இருக்கின்றார்.
கடவுள் இந்த கன்னிமரியாளை பற்றி எப்படி சொல்லுகின்றார்? அருள் நிறைந்த மரியே, அருள் நிறைந்தவரே என்று சொல்லி கடவுள் இந்த கன்னிமரியாளை பார்க்கின்றார். இந்த உலகில் உள்ள எல்லாரிலும் மேன்மை மிக்கவராய், எல்லாரிலும் புனிதையாய், எல்லாரிலும் மாண்பு மிக்கவராய், இந்த மனுக்குலமே கொள்ளாத கடவுளை ஒரு பெண்ணின் உதிரத்தில் கொள்ளக்கூடிய அளவிற்கு புனிதம் நிறைந்தவராய் இந்த கன்னிமரியாளை பார்க்கின்றார். இந்த கன்னிமரியாள் கடவுளை பார்த்து இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொன்னவுடன் உடன் பயணிக்கின்றார். கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு எலிசபெத்தை சந்தித்து அவருக்கு ஆறுதல் கூற, அவருக்கு துணையாக இருக்க, அவருக்கு உதவி செய்ய கடவுள் தனக்கு காட்டி இரக்கத்தை மற்றவருக்கு காட்ட உடனடியாக சென்று விடுகின்றார். கானாவூர் திருமணத்தில் இயேசுவின் கடைக்கண் பார்வை அந்த குடும்பத்தாரின் மீது விழ இயேசுவிடம் சென்று பரிந்து பேசுகின்றார். மகனே, ரசம் தீர்ந்து விட்டது, இந்த மக்களுக்கு உன்னுடைய தேவை இருக்கின்றது என்று சொல்லுகின்றார். கடவுளுடைய அந்த இரக்க பார்வையை அந்த குடும்பத்தாரின் மீது விழ செய்கின்றார். இறுதியில் நாம் பார்க்கின்றோம், இயேசு ஆண்டவர் இப்பொழுது இறந்து விட்டார், அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். இப்பொழுது சீடர்கள் செய்வதறியாமல் அச்சத்தில் இருக்கின்றார்கள். அப்பொழுது அவர்கள் அனைவரையும் கூட்டிச் சேர்த்து வான் வீட்டு அறையில், மேல் வீட்டு அறையில் அமர செய்து இறைவனின் இரக்க பார்வையை, கடவுளுடைய அந்த புண்ணிய பார்வை அவர்கள் மீது விழும்படி அவர்களுக்காக ஜெபிக்கின்றார். பெந்தகோஸ்து அனுபவத்தை அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் நம் சக சகோதரரை எப்படி பார்க்கின்றோம்? இந்த நல்ல சமாரியன் ஊமையில் ஆண்டவர் இயேசு எப்படி ஒரு மனிதன் மற்ற மனிதனை பார்க்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கின்றார். தன் கடமைகளை, தன் தேவைகளை நிறைவேற்றுகின்றவர்கள் கடவுளுக்கு உகந்தவர்கள் கிடையாது. மாறாக சக மனிதனுடைய தேவையில், துயரத்தில் உடன் நிற்கின்றவனே சக மனிதன், சகோதரன் என்று சொல்லி இயேசு சொல்லுகின்றார். இன்றைக்கு நாம் நமக்கு அடுத்து இருப்பவருக்கு நம்மாலான உதவிகளை நாம் செய்கின்றோமா? நமக்கு அடுத்து இருக்கின்ற மனிதரை எப்படி பார்க்கின்றோம்? நம்மோடு வாழ்கின்றவர்களுக்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு மாண்பை, மரியாதையை நாம் கொடுக்கின்றோம்? இயேசு ஆண்டவர் ஒரு மனிதனை பார்த்து இவன் என் சகோதரன், இவன் என்னுடைய உடல் என்று சொல்லும் பொழுது அந்த சகோதரனை, அந்த உடலை நாம் மாண்போடு நடத்துகின்றோமா? இயேசு இறுதி தீர்ப்பில் எப்படி சொல்லுகின்றார்? நான் பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுத்தீர்கள். நான் தாகமாக இருந்தேன், நீங்கள் எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள். நான் ஆடை என்று இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நான் அந்நியனாக இருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள். இச்சின்னஞ்சிறியோருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய கடைக்கண் பார்வை நம் மீது விழ வேண்டும் என்று சொன்னால் நமக்கு அடுத்து இருக்கிறவருக்கு நாம் செய்கின்ற நன்மைகள் நமக்கு கைமேல் பலன் கொடுக்கும். நமக்கு அடுத்து இருக்கிறவருக்கு நாம் காட்டுகின்ற இரக்கம், இறைவனுடைய இரக்க பார்வையை நம் மீது பொழிய செய்யும். ஏனென்றால் இயேசு சொல்லுகின்றார், என் பொருட்டு நீ யாருக்காவது ஒரு கவலை தண்ணீர் கொடுத்தாலும் உனக்கு கைமாறு கிடைக்காமல் போகாது. இறைவாக்கினர் என்பதற்காக ஒருவருக்கு நீங்கள் உதவி செய்தீர்கள் என்று சொன்னால் இறைவாக்கினருக்குரிய கைமாறு, திருத்தொண்டர் என்பதற்காக ஒருவருக்கு உதவி செய்தீர்கள் என்று சொன்னால் திருத்தொண்டருக்குரிய கைமாறு நீங்கள் கொடுக்கின்றபடி அலுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த உண்மையின் யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளுகிறோமா? கன்னிமரியாள் அருளால் நிரப்பப்பட்டார். அதற்கு மேல் ஒன்றும் அவருக்கு கொடுக்க முடியாது. அவர் முழுமையாக இருக்கின்றார், நிறைவாக இருக்கின்றார், அருள் நிறைந்தவராக இருக்கின்றார். கடவுளுடைய கடைக்கண் பார்வையில் கடவுளுடைய இரக்கத்தை முழுமையாய் தன்னுடைய இதயத்திலும் உள்ளத்திலும் வாழ்க்கையிலும் சுமக்கின்ற பேற்றினை இந்த இறைமகளுக்கு, கன்னிமரியாளுக்கு இறைவன் கொடுத்தார். இன்றைக்கு அதே அருளை, அதே இரக்கத்தை நமக்கு கொடுக்கின்றார். நாம் செய்ய வேண்டியது என்ன? சின்னஞ்சிறியோருக்கு நாம் செய்வதையெல்லாம் கடவுளுக்கு செய்கின்றோம். சவுலை பார்த்து கடவுள் கேட்கின்றார், சவுலே சவுலே என்னை ஏன் துன்புறுத்துகிறாய்? சவுலே சவுலே என்னை ஏன் துன்புறுத்துகின்றாய்? பிறரை நாம் துன்புறுத்தும் பொழுது கடவுளை துன்புறுத்துகிறோம், பிறருக்கு நாம் உதவி செய்யும் பொழுது கடவுளுக்கு உதவி செய்கிறோம் என்ற உன்னத உண்மையை நாம் இந்த நாளில் புரிந்து கொள்வோம். இறைவனுடைய கடைக்கண் பார்வை இந்த உலகம் தருகின்ற எல்லா பேற்றினை விட, எல்லா ஆசிரை விட, எல்லா மகிழ்ச்சியை விட, எல்லா நிறைவை விட மேலானது என்பதை உணர்ந்து தூய கன்னிமரியாவின் வல்லமையான பரிந்துரையை இந்த நாளில் கேட்டு ஜெபிப்போம்.